ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. விலகி போ என்ற தலைப்புல பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். உடனே பிசாசு பாருங்க விலகி போயிட்டான். எப்படி விலகி போனான்னு சொல்லி நம்ம முதல் வசனத்தை பாருங்க வாசிச்சு பார்த்தா தெரியும். என்னைக்குமே நம்ம ஒரு வார்த்தையை படிக்கும் பொழுது பாருங்க முழு அதிகாரத்தையும் படிச்சு பார்த்தாதான் அதோடைய முழு அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இந்த 4:10 நம்ம வாசிச்சு பார்த்தா ஆண்டவர் பாருங்க அந்த இடத்துல பிசாசானவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு விலகி போ அப்படின்னு சொன்ன உடனே சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு மொழிபெயர்ப்புல பாருங்க என்னை விட்டு அகன்று போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கிட்ட சில நேரங்கள்ல கூட தேவன் பாருங்க ஆண்டவர் சில ஆட்களை அனுமதிக்க மாட்டாரு. ஏன்னா அவர்களை விட்டு நம்ம விலகி வச்சிருக்கணும்னு அவர் நினைப்பாரு. ஏன் அப்படி நினைக்கிறாரு அப்படின்னா தேவதூதர்கள் அதுக்கப்புறம் வந்து இயேசுக்கு பாருங்க பணிவிட செஞ்சிருக்காங்க. எப்படி பணிவிட செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவர் பசியோட 40 நாள் பாருங்க வனாந்தரத்துல கொண்டு போய் பிசாசானவன் சோதிக்கப்படுறான். ஆண்டவரை சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுறாரு. கொண்டு போனது மட்டும் இல்ல அந்த இடத்துல ஒரு மேஜிக் ஷோ பிசாசு பாருங்க செய்ய வைக்கிறான். ஆனா ஆண்டவர் செஞ்சாரா? செய்யலையேங்க. ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து ஆண்டவருக்கு வந்து நீ ஒரே தேவனை பணிந்து கொள்ளுன்னு பைபிள்ல எழுதி இருக்கே, வேதத்துல எழுதி இருக்கே அப்படியெல்லாம் ஆண்டவர் பிசாசு கிட்ட சொல்றாரு. அவன் சொல்றான் கல்லை அப்பமாக்கி சாப்பிடு. இன்னொரு இடத்துல பாருங்க மேல கொண்டு போய் உப்பரிக்கின் மேல நிக்க வச்சு ஆண்டவர் இடத்துல சொல்றாரு இதெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அதுக்கு திருப்பி வசனத்தினால பேசுறாரு. 3வது பாருங்க அதுக்கும் மேல இருக்கிற ஹைலைட்டா இருக்கிற ஒரு இடத்துல ஆண்டவருக்கு பாருங்க கொண்டு போய் அந்த இடத்துல மலையின் உச்சி மேல நிறுத்திட்டு பிசாசானவன் சொல்றான் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் உனக்கு நான் தருவேன், என் காலில் விழுந்து பணிந்து கொள்ள அப்படின்னு சொல்லி பாருங்க ஆண்டவர் இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு தேவனாகிய கர்த்தர் தான் ஒருவர் என்று அவரை பணிந்து கொள்ளணும்னு சொல்லி எழுதி இருக்கே வேத வசனத்துல, நீ பணிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி ஆண்டவர் அகற்று சொல்றாரு. அப்போ உடனே தேவதூதர்கள் வந்து பணிவிடை செய்யறாருன்னு அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ தேவதூதர்கள் கூட பாருங்க பணிவிடை செய்ய தடையா இருக்கிற காரியம் பிசாசானவனை ஒட்டிக்கிட்டு கூட வச்சிருக்கிறதுனால அவங்க நமக்கு உதவி செய்ய முடியாம போயிடுது போல இருக்கு. அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்யறதுக்கு பணிவிட ஆவிகளை ரட்சிக்கும் பொழுதே ஆண்டவர் கொடுக்கிறாரு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாருங்க 2 பணிவிடை ஆவிகளை கொடுக்கறதா நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் பேரு காபிரியன், இன்னொருத்தர் பேரு பாருங்க மிகாவேல். காபிரியன் என்ற தூதர் பாருங்க தேவ செய்தியை நமக்காக கொடுக்கிறாரு. இன்னொருத்தர் மிகாவேலு நமக்கு வரும் எதிரான பிரச்சனைகளை மேற்கொள்ள யுத்தம் செய்ய மிகாவேலை கொடுத்திருக்காரு. அப்போ இந்த தேவதூதர்கள்லாம் பாருங்க எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நமக்கு பணிவிடை செய்வதற்காக தானே. ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்க ஆண்டவர் அதனாலதான் இந்த இடத்துல சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி கூட பாருங்க அவர் சொல்றாரு என்னால வந்து பணிவிடை ஆவிகளை கூப்பிட முடியும், என் பிதாவிடத்துல வேண்டிக் கொண்டா அவர் 12 லேகியன் எனக்கு தேவதூதர்களை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்றாரு. 12 லேகியன் அப்படின்னா என்ன தெரியுங்களா? 12 லேகியன் அப்படின்னா 12 தூதர்களுடைய தலைவர்கள். அவர்கள் 12 தேவ தூதர்கள். அந்த தலைவர்கள் பாருங்க அந்த தேவதூதர்களை அழைத்தால் அவர்களுக்கு கீழே கோடான கோடி தேவதூதர்கள் இருப்பார்கள். கண் நிமிச்சா போதுங்க, கண்ணை சிமிட்டி ஒரே ஒரு சிக்னல் கொடுத்தா அன்றைக்கு பிதா நிறைய தேவதூதர்களை அனுப்பி இருப்பாரு. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீங்க இதெல்லாம் பண்ண தேவையில்லை, எனக்காக யார் காதையும் வெட்டவும் தேவையில்லை, எனக்காக எந்த செயல்பாடும் நீங்க செய்ய வேணாம், இது பிதாவினுடைய திட்டம். வேத வாக்கியத்துல இதெல்லாம் ஏற்கனவே எழுதி இருக்கு, இப்படிதான் நடக்கும்னு, அதனால இதெல்லாம் நீங்க செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பாருங்க ஒரு லேகியனாவே ஒரு படை வீரர் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட தேவதூதர்களை நமக்கு இன்னைக்கும் கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த தேவதூதர்கள் வேலை செய்வதற்கு தடையா இருக்கிற காரியம் என்னன்னா பிசாசானவனை கூப்பிட்டு நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா விலகி போ அப்படின்னு சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால வியாதியை கொண்டு வருகிற பிசாசே நீ விலகி போ அப்படி நீங்க துரத்தணும். தரித்திரத்தை கொண்டு வருகிற பிசாசே இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தை விட்டு என் வீட்டை விட்டு நீ வெளியே போன்னு துரத்தணும். கடனை கொண்டு வருகிற பிசாசை பார்த்து இயேசுவின் நாமத்தினால கடங்கார ஆவியே என் வீட்டை விட்டு விலகி போ, என் இருதயத்தை விட்டு விலகி போ என்று துரத்தணும். ஏன்னா சில பேருடைய இருதயம் பாருங்க கடனே பாருங்க வாங்கறத நிறுத்திடுவாங்க. ஆனா மறுபடியும் கடன் வாங்கலாமான்னு சொல்லி இருதயத்துல ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க சொல்லணும் நான் இனிமே கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுக்கிறவரை
ஆண்டவர் வச்சிருக்காருன்னு சொல்லி நீ விலகி போன்னு துரத்தும் பட்சத்துல ஆண்டவர் பாருங்க உங்களுக்காக நியமிக்கப்பட்ட பணிவிடை ஆவிகளை வேலை செய்ய நீங்க அனுமதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ அனுமதிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா தேவதூதர்கள் நமக்கான தேவைகளை அவங்க கொண்டு வருவாங்க. இந்த கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை, கஷ்டம், கண்ணீர் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மை விடுவிக்க நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்தா போதுங்க. அப்போ நம்ம இன்னைக்கு ஜபிக்க போகிறோம். எந்த பிரச்சனையில உங்க வாழ்க்கைய தடை செஞ்சுட்டு இருக்கோ அந்த பிரச்சனை தடைய நீங்கத்துக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே நபர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல கிரிய செய்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும், கடங்கார ஆவிகள், கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் உபத்திரங்களையும் பாடுகளையும் வியாதிகளையும் கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் விலகி போ என்று கட்டளை இடுகிறோம் இப்பொழுதே. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நாங்கள் எதெல்லாம் விலகி இருக்கணும், எது விலகாம இருக்கிறோம்னு தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நீங்க பேசுனது விலகி போன்னு சொல்லி எங்கள் கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் கடன்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து நாங்கள் பேச வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப நபர்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு ஆண்டவரே பிசினஸ் நடத்தி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அவங்களுக்கு தொல்லை கொடுக்கிற எல்லாவித பிசாசனுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தினால விலகி போய் என்று கட்டளை இடுகிறேன். இப்பொழுதே அவங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்கு வருகிறதுக்கு தடையாய் இருக்கிற அத்தனை காரியங்களும் விலகி போகட்டும். நீர் ஒருவரே தேவன் என்று அறியும் பட்சத்தில் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே ஆண்டவரை ஆராதனை செய்கிற தேவன் என்று நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக பெரிய காரியங்களை ஜனங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.